இன்னைக்கு நம்ம indentation and branching statements பார்க்க போறோம். Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. Indentation ஒரு ப்ரோக்ராம்க்கு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதோட ரீடபிலிட்டிக்கும் லாஜிக்கல் கிளாரிட்டிக்கும் C++, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு பிளாக் ஆஃப் கோட், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு லூப்புக்குள்ளே வர குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், டினோட் பண்ணுறதுக்கு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இன்டென்டேஷனை தான் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ப்ரோக்ராம் எழுதும்போதே நம்ம இன்டென்டேஷனோடு எழுதுறதுக்கு பைத்தான் மோட்டிவேட் பண்ணுது. பைத்தானில் இன்டென்டேஷனுக்கு நம்ம ஸ்பேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். இன்டென்டேஷனுக்கு நம்ம பொதுவாக 4 ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராமில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரு கண்டிஷனை பார்த்து சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி வரும் அல்லது சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஆர் அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஒரு கண்டிஷனை பார்த்து மாறுபடலாம். அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். பைத்தானில் ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் என்னலாம் அப்படின்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப்-எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போது இது எல்லாத்துக்குமே, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். என்டர் யுவர் நேமை ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி நேமுக்கு அசைன் பண்ணுறோம். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டீஜராக மாற்றி ஏஜுக்கு அசைன் பண்ணுறோம். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18 அப்படி இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் என்டர் யுவர் நேமில் சுந்தர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். என்டர் யுவர் ஏஜில் 18ன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா மிஸ்டர் சுந்தர் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி நேமுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிறத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டீஜராக மாற்றி ஏஜுக்கு அசைன் பண்ணுறோம். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18 இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் யுவர் நேம் கண்ணன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். என்டர் யுவர் ஏஜ் 12 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அந்த கண்டிஷன் நமக்கு 18, அதாவது ஏஜ் 18 கம்மியாக இருக்கிறதுனால மிஸ்டர் கண்ணன் யூ ஆர் டூ யங் ஃபார் ஓட்டிங், ஹாப்பி ஹாலிடே அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது இஃப்-எலிஃப்க்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் அடுத்தடுத்து கண்டிஷனை செக் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை. அதுதான் எல்ஸ் இஃப். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எலிஃப். இப்போது ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். என்டர் யுவர் மார்க் அப்படிங்கிறத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டீஜராக மாற்றி மார்க்குக்கு அசைன் பண்ணுறோம். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than or equal to 90 அப்படின்னா கிரேட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். எலிஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than or equal to 80 அப்படின்னா A+ அப்படிங்கிற கிரேடை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து எலிஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than or equal to 70 அப்படின்னா கிரேட் A, மார்க் இஸ் கிரேட்டர் than or equal to 60னா grade B+, mark is greater than or equal to 50 na grade B, mark is greater than or equal to 40 na grade C, else grade F. அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அடுத்தடுத்து வர்றதுக்கு பேர் தான் எலிஃப் லேடர். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் யுவர் மார்க்
நான் வந்து 67 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து கிரேட் வந்து B+ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது நெஸ்டட் இஃப்க்கு வந்து நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். நெஸ்டட் இஃப்னா என்னன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வர்றது தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். என்டர் யுவர் நேம் அப்படின்றத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி நேமுக்கு அசைன் பண்ணுறோம். என்டர் யுவர் ஏஜ் அதை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி ஏஜுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து டு யூ ஹாவ் லைசன்ஸ் அப்படின்றத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி காட் லைசன்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18 அப்படின்னா, இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் காட் லைசன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய்யாவோ ஸ்மால் ஒய்யாவோ இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டிரைவ் ஹாப்பி டிரைவிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா யூ நீட் அ லைசன்ஸ் டு டிரைவ் ப்ளீஸ் அப்ளை ஃபார் லைசன்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இப்போது ஏஜ் இஸ் கிரேட்டர் than or equal to 18 அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் டூ யங் ஃபார் டிரைவிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போது என்டர் யுவர் நேம் சுந்தர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். என்டர் யுவர் ஏஜ் 22 அப்படின்னு கொடுத்துருக்கேன். டு யூ ஹாவ் லைசன்ஸ்? எஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்போ என்ன எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, மிஸ்டர் சுந்தர் யூ கேன் டிரைவ் ஹாப்பி டிரைவிங் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இண்டென்டேஷன், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.